எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரவை வச்சு ஜூஸியான சாஃப்ட் குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த குலாப் ஜாமுன் செய்யறதுக்காக நான் 1 கப் அளவு ரவை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 5லிருந்து 10 செகண்ட்ஸ் மட்டும் லேசாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மிக்ஸியில் ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் நான் போட்டு எடுத்துருக்கிறேன். இந்த ரவை இப்படி கொரகொரப்பான பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குலாப் ஜாமுன் ஊற வைக்கிறதுக்காக ஜீரா ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் கம்பி பதம் வரணும்லாம் அவசியமே இல்லை. இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி பிசு பிசுப்பான பதம் வரப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் நல்லா கரைஞ்சி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காய் நான் தட்டி போட்டுக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பவுடர் சேர்க்குறதுனா கூட பரவாயில்ல, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ சுகர் ஜீரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ குலாப் ஜாமுன் மிக்ஸ் தயார் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த ரவை சேர்த்து லேசாக வறுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நெய் ரவை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2.5 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம சுகர் சேர்க்கறதால குலாப் ஜாமுன் பொரிக்கிறப்ப நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை ஆகி வரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே இது நல்லா கெட்டியாக வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுடுங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு அகலமான பிளேட்டில் வச்சு பிசைஞ்சிக்க போகிறேன். இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்க நான் எந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிருக்கேன்னு. இதை குலாப் ஜாமுன் சைஸுக்கு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லா உருண்டையுமே உருட்டி எடுத்துக்க போகிறேன். நம்ம 1 கப் அளவு தான் ரவை எடுத்தோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு 50 குலாப் ஜாமுன் வரைக்கும் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த குலாப் ஜாமுன் உருண்டைகள் எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா குலாப் ஜாமுனையும் பொரிச்சுக்கோங்க. குலாப் ஜாமுன் எல்லாத்தையும் அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டு எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ குலாப் ஜாமுன் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு. இதை வெளியில் எடுத்து நம்ம ஆல்ரெடி தயார் பண்ணி வச்ச சுகர் ஜீராவில் சேர்த்துக்க போகிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் ஜீரா ஆறிடுச்சுன்னா திரும்பவும் ஸ்டவ்வில் வச்சு லேசாக சூடு பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லா குலாப் ஜாமுனுமே சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு 1 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த ரவை குலாப் ஜாமுன் எந்த அளவுக்கு நல்லா ஊறி சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரவை வச்சு சூப்பரான சாஃப்ட் குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழன் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.